Good morning, my dear student. We are in pandemic situation, and the world also very affected by corona. So we are learning from house only through the online mode, because as the Department of Commerce, we learn first the topic is accountancy. The subject having 2 volumes. Today we are going to learn from first volume 1, both English medium and Tamil medium. So learn carefully, take your book and read one by one. You can learn easily. Okay, so come to the lesson. You already learned so many subjects like main subjects are Tamil, English, Maths, Science and Social. But this year onwards, you are in Department of Commerce. So first you learn accountancy. The first lesson is Introduction to Accounting. Like Maths, but Maths having more formulas, accountancy having more rules. So this lesson we learn 12 topics. For the first topic is Introduction to Accounting. So I will explain one by one. Listen carefully, and at the same time you take your book and read line by line. Then only you can get more marks and understand. Okay, we go to move to the next first Introduction to Accounting. Okay, the first 1.1 is Introduction to Accounting. Accounting, what is accounting? For example, business or a businessman or other business organizations carrying on activities which involves exchange of money. So பணம் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடியதை ரெக்கார்ட் பண்ணணும். வணிகமாக இருக்கலாம், இல்லை பிற நிறுவனம் இருக்கலாம், பணம் அல்லது பண மதிப்பிலான அல்ல பொருளாதார வளங்கள் உள்ளடக்கிய அதை ஏற்படக்கூடிய நடவடிக்கைகளை பல நடவடிக்கை மேற்கொள்கிறோம். அந்த ஆக்டிவிட்டீஸை நிறைய இருக்கும். அது எல்லாம் என்ன பண்ணும், ஆதாயம் இருக்குதா, தொடர்ந்து நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் பதிவு செய்வது அக்கௌண்டிங். என்ட்ரி பண்ணும், பதிவு செய்யக்கூடியதான் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு நயா பைசா விடாமல் கணக்கெழுதி வச்சுக்கணும். எந்த வேலையை எந்த பணத்தை செலவு செஞ்சாலும் சரி, பணம் சம்மந்தப்பட்டதோ இல்லை பண மதிப்பு, ஒரு கம்ப்யூட்டர் கொடுக்குறோம் வாங்குகிறோம், இல்லை ஒரு வீட்டை விற்கிறோம் வாங்குகிறோம், அது பணம் சம்மந்தப்பட்டது. ஸோ இது போல் பண மதிப்புடைய எல்லா நடவடிக்கைகளையும் பதிவு செய்வது தான் அக்கௌண்டிங். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இன்னும் தெளிவாக நம்ம மறுபடியும் ஒரு முறை படிங்க. அடுத்தது நெக்ஸ்ட் சாப்டருக்கு வரும். ஓகே நெக்ஸ்ட்டு கணக்கியலின் பரிணாம வளர்ச்சி, எவாலுவேஷன் ஆஃப் அக்கௌண்டிங். இன் த ஏர்லியஸ்ட் டேஸ் ஆஃப் சிவிலைசேஷன், அக்கௌண்டிங் வாஸ் டன் பை stewards who managed the properties of wealthy people. அதாவது காரியதர்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். they rendered accounts periodically to the owners of property. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டுலேயே இந்த காரியதர்சிகள் அப்படிங்கிறவங்கள பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு அவங்களுடைய கணக்குகளை, சொத்துக்களை, உரிமைகளை என்ன பண்ணாங்கன்னா கணக்கு எடுத்து அவங்களாம் கணக்கு எழுதி வச்சிருந்து அவங்களுக்கு என்னென்ன சொத்துக்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கணக்கு கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாக்கா காரியதர்சிகள் அப்படின்னும். இவங்க தான் இந்த அக்கௌண்டிங் 12ஆம் நூற்றாண்டில் அக்கௌண்டிங்க்கு அவங்க தான் மூலாதாரமாக இருக்காங்க. கணக்கின் அடிப்படை காரணம் யாருனாக்கா அவங்க தான். எப்படி எழுதுனாங்க, பற்று வரவு, அதாவது டெபிட் கிரெடிட்டு எப்படி ரெக்கார்ட் பண்ணாங்க, ரெக்கார்டிங் ஆஃப் டெபிட்டு கிரெடிட்டு எப்போ 12ஆம் நூற்றாண்டுலேயே. இதுதான் கணக்கினுடைய வளர்ச்சின்னு சொல்கிறோம். எப்போ இருந்திருக்கு, வெள்ளைக்கார காலத்தில் இருந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 23ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி 23 இயர்ஸ் பேக்கு சந்திரகுப்த மௌரியருடைய அமைச்சரவையில் கௌடில்யர் அவர் எழுதின அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் இருந்து அது எடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் தெரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாப்பா 19ஆம் நூற்றாண்டில் 18-19ஆம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட தொழில் புரட்சியின் காரணமாக பெரும் பெரிய நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதில் என்ன பண்ணோம், இந்த இரட்டை பதிவு முறை, அதை பற்றி நம்ம தெளிவாக ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறோம். இரட்டை பதிவு முறைனா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம். ஸோ அது சம்மந்தமாக என்ன பண்ணுச்சுனாக்கா அதுக்கப்புறம் இரட்டை பதிவு முறையும் கொண்டு வரப்பட்டது. கணக்கில் ரொம்ப முக்கியமானது, அக்கௌண்டிங்கில் முக்கியமானது இதுதான். ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக பின்வரக்கூடிய சாப்டர்ஸ் சப்ஜெக்டில் டாபிக்ஸில் கவர் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டாபிக்ஸாக பார்க்கலாம், அதில் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இது என்ன பண்ணுங்கள்,
ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, அப்போ தான் வந்து நல்லா கிளியராக இருக்கும். அதை வச்சு என்ன பண்ண முடியும், நீங்கள் படிக்க முடியும். மொபைல் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் அக்கௌண்டிங். மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் அக்கௌண்டிங், அதாவது கணக்கினுடைய பொருள் மட்டும் வரவிலக்கணும். அக்கௌண்டிங் இஸ் த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், மெஷரிங், ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங், இன்டர்பிரட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன். இதை வச்சுக்கிட்டு தான் அக்கார்டிங் டு கிவன் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு என்ன பண்ணும், கணக்கில் தகவல் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் என்ன டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை அளவிட்டு அதை எங்கே பதிவு பண்ணுறது, எப்படி பதிவு பண்ணுறது, என்ன வகையான டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் பதிவு செய்வதற்கு முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ அதாவது நிதி சம்பந்தப்பட்ட எந்த தகவல் இருக்குதோ அதை பதிவு செய்வது தான், அதுதான் கணக்கியல் அப்படிங்கிறது பொருள். நிதி சம்பந்தப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் எப்படின்னு ஒன்று ஒன்றா அளவிட்டு அதை கிளாஸிஃபை பண்ணி அதை சம்மரைஸ் பண்ணி பதிவு பண்ணக்கூடியதை பற்றி சொல்கிறது கூட தான் கணக்கியல் அப்படிங்கிறது. ஸோ இது ஒன்று பற்றி அடுத்த பார்த்தீங்கன்னா கணக்கியல்னா என்ன, அதில் வந்து ஒவ்வொரு நடவடிக்கையும் எப்படி மாறுபடும், அதனுடைய சைக்கிள், அக்கௌண்ட் சைக்கிள்னு சொல்லுவோம். அந்த அக்கௌண்ட் சைக்கிள் இப்போ அதான், அதை பற்றி தான் அடுத்த நெக்ஸ்ட்டு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். அந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகே, அக்கௌண்டிங் சைக்கிள். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ எவரி அக்கௌண்டிங் ஆக்டிவிட்டி டு பி ரெக்கார்டட், that is a transaction, every transaction to be recorded. ஸோ நடவடிக்கைன்னு சொல்கிறோம். அதை என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு நடவடிக்கையும் every transaction to be recorded. ஃபஸ்ட்டு we record into the journal entry, that is called குறிப்பேடு. ஸோ journal entry to next posting to the ledger, posting சொல்லுவோம், posting and balancing. Then next to preparing trial balance, இருப்பாய்வு தயாரிக்கிறது. அப்புறம் வணிக கணக்கு, ப்ரிப்பேரிங் தேர்ட் அக்கௌண்ட். இதை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வி ப்ரிப்பேரிங் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். யூஸிங் தட் வி ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட், ஃபைனலி ப்ரிப்பேரிங் த பேலன்ஸ் ஷீட். ஸோ திஸ் இஸ் அ சைக்கிள். ஸோ ஓப்பனிங் டிரான்சாக்ஷன், எவரி டிரான்சாக்ஷன் டு பி ரெக்கார்டட். ஸோ ஒவ்வொரு நடவடிக்கை ரெக்கார்ட் பண்ணும். ரெக்கார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன், அந்த டிரான்சாக்ஷன் ஓப்பன் என்னன்னு சொல்லுவோம். ஜேர்னல் என்ட்ரி, ஜேர்னல்லேருந்து லெட்ஜர், லெட்ஜர்லேருந்து ட்ரையல் பேலன்ஸ் வருவோம். ட்ரேட் அக்கௌண்ட், வணிக கணக்கு போடுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டு அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ இந்த வந்து இது சைக்கிள் கண்டினியூஸாக இது நடந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. இதுதான் அக்கௌண்டிங் சைக்கிள் சொல்லுவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நம்ம ப்ராப்பர் லேர்ன் பண்ணிக்கிங்க. ஓகே, அக்கௌண்டிங் சைக்கிள் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ எவரி அக்கௌண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் அக்கௌண்டிங், நம்ம எதுக்காக இந்த கணக்கு நோக்கம் என்ன, நம்ம ஏன் ரெக்கார்டிங் பண்ணுறோம், அக்கௌண்டிங் என்னதுக்கு அக்கௌண்ட் பண்ணுறோம்? To keep systematic recording of financial transaction and events, to ascertain the profit and loss business enterprises. ஸோ என்ன பண்ணணும்னாக்க எவ்வளோ டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து நம்ம இது ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அதனுடைய ஆல் டிரான்சாக்ஷன் டு பி என்டர் அப்படின்னாக்கா நம்மளுடைய பணம் எவ்வளோ இருக்குது, ஃபினான்ஷியல் பொசிஷன், இந்த கம்பெனி ப்ராஃபிட்டில் போதும் லாஸில் போதும், அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துது. இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு ஷேர் ஹோல்டர் இருக்குது, நம்மளோட கம்பெனி நிறைய பேர் ஷேர் போட்டிருப்பாங்க, அவங்கள்ட்ட அதை தெரியப்படுத்துது. டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் டு வேரியஸ் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஃபார் த ரெக்கமெண்ட்ஸ். நாட் ஓன்லி தட், நம்ம பாதுகாப்பு, நமக்கு நம்ம இப்போ எவ்வளோ சொத்து இருக்குது, நமக்கு கம்பெனி நம்ம லாஸில் போகாமல் பாதுகாப்பாக இருக்கிறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கணக்கியல் அக்கௌண்டிங் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குது. இந்த ரெக்கார்ட் பண்ணலாம் கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை. எவ்வளோ பணம் வருது போகுது, இந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இதுவுமே நம்ம ஃபைன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய கம்பெனி எப்படி போயிட்டுருக்கு, லாஸில் இருக்குதா ப்ராஃபிட்டில் இருக்குதா, அவங்க டேக்ஸ் ப்ராப்பராக கட்டுறாங்களா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகுது. எப்போ இந்த அக்கௌண்டிங் ப்ராப்பர் அக்கௌண்டிங் இருக்கணும். ஸோ கம்பெனி ஆக்ட் பண்ணும், நம்மளாம் ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம் அந்த சாப்டரில். ஸோ என்ன பண்ணும், ப்ராப்பர் ரெக்கார்டிங் இல்லை அப்படின்னாக்கா கம்பெனி நடத்தவே முடியாது. கம்பெனி ஆக்ட் 2013 இருக்குது, அந்த 13 படி நல்லா டீப்பாக படிக்கலாம். ஸோ அதில் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஒன்றும், அதை பற்றி ஒன்றையும் நம்ம டீப்பாக படிக்க போகிறோம். ஸோ இதான் வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங். கணக்கியல்ன்ற பணி என்ன, எதுக்காக வந்து அக்கௌண்டிங்லாம் பதிவு பண்ணுறோம், அதனால் என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படி பார்த்தோன்னா அளவிடுதல். ஸோ வணிக நடவடிக்கையில் முறையாக ஆவணங்களை வச்சு என்ன பண்ணுறோம்னாக்கா பதிவு செய்தோம் அப்படின்னாக்கா அதை வச்சு இந்த வணிக நிறுவனம் நிதி நிலைமையை வெளிப்படுத்தும் கருவியாக இருக்குது அக்கௌண்டிங் இருக்கிறதுனால தான். முன்னறிதல், வணிக நிறுவனத்தினுடைய எதிர்கால செயல்திறன் என்ன, நிதியை பற்றி கணக்கு பல்வேறு கருவிகள் மூலமாக முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும். ஒப்பிட்டு பார்க்கலாம், கணக்கியலை வச்சு தான் அக்கௌண்டிங் வச்சு யூஸிங் ஒன்லி அக்கௌண்டிங் த கம்பேரிஷன். நிகழ்வு செயல் திட்டம் என்ன, அடுத்த எப்படி திட்டமிடலாம், எவ்வளவு வந்து முதலீடு பண்ணி என்ன தொழில் தொடங்கலாம், நம்மள்ட்ட எவ்வளவு ஃபண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு லாஸ்ட் இயருக்கு இப்போ அதுக்கு பயன்படுது. ஸோ அதே போல் முடிவெடுக்கிறது,
திட்டமிட்டு அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தலாம், எப்படி முடிவெடுத்து நம்ம அடுத்தது பிஸ்னஸில் வேறு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், கம்பெனி எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க இந்த அக்கௌண்டிங் பயன்படுது. கண்ட்ரோலிங்க்கு, கட்டுப்பாட்டுக்கு. என்ன கட்டுப்படுத்துது அப்படின்னா வணிக கொள்கை திட்டங்களை கடைப்பிடிக்கப்பட்டனவா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க என்ன பண்ணுறது அந்த அக்கௌண்டிங் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் நமக்கு வந்து வரி விதிக்கிறாங்க, டேக்ஸ் பண்ணுறாங்க, மானியம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்னன்னாக்கா அரசு உதவி பெறுது நம்மளுடைய அக்கௌண்டிங் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, நமக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ண முடியும். ஸோ அதுக்கு அசிஸ்டிங் டு த ஓகே. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்? திஸ் இஸ் சாப்டர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். என்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது? அக்கௌண்ட் பண்ணோம்னாக்க சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸு, ப்ரிப்பேரிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ். ஸோ என்ன பண்ணோம், ப்ராப்பராக ஒவ்வொரு அக்கௌண்டிங் எவரி டிரான்சாக்ஷன் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணுறோம். டபுள் என்ட்ரி சிஸ்டமில் சிங்கிள் என்ட்ரி யூஸ் பண்ணுறோம், டபுள் என்ட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகணும், அதனால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஒரு கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தெரியும். இதை வச்சுட்டு நம்மளுடைய டெவலப்மெண்ட்டு, கம்பெனியோட டெவலப்மெண்ட்டை வந்து எவாலுவேட் பண்ண முடியும். ஏதாவது அடுத்த நெக்ஸ்ட் பிளான் இருக்குது, முடிவெடுத்தலுக்கு உதவக்கூடியதாக இருக்குது. எய்ட் டு டெசிஷன் மேக்கிங், சாட்டிஸ்ஃபைங் லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸு, சட்ட தேவைகளுக்கு. ஒரு லோன் போடணும் அப்படின்னா என்னென்ன அக்கௌண்டிங் நம்ம பார்த்து நம்மளுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் லோன் கொடுப்பாங்க. அடுத்த மற்றவங்களுக்கு நம்மளுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது தகவலை கொடுக்குறது, இன்ஃபர்மேஷன் டு த இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ்க்கு. இது மட்டும் இல்லாமல் எவரி அக்கௌண்டிங் இஸ் லீகல் எவிடன்ஸ். இதுதான் லீகல் எவிடன்ஸு. என்ட்ரி பண்ணும், எவரி டிரான்சாக்ஷன் என்டர் இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ணணும், அதான் லீகல் எவிடன்ஸாக இருக்கும். ஸோ அதே போல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது டேக்ஸ் நம்ம பே பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இம்பார்ட்டன்ட் ஆஃப் அக்கௌண்டிங் இஸ் டேக்ஸு நமக்கு ஃபைல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் ஒரு கம்பெனி என்ன பண்ணுறோம், இன்னொரு கம்பெனி இணைக்கணும் அப்படின்னாக்கா செட்டில்மெண்ட் டியூரிங் மெர்ஜர். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் இணைக்கும் பொழுது இந்த அக்கௌண்டிங் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜி. ஸோ கணக்கில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த டேர்ம்ஸ், என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ண டெர்மினாலஜி, வார்த்தைகள் என்னென்ன, நடவடிக்கை, அதாவது டிரான்சாக்ஷன், ரொக்க நடவடிக்கை, கேஷ் டிரான்சாக்ஷன், பணம் கொடுத்து வாங்கக்கூடியது, கிரெடிட் டிரான்சாக்ஷன், கடனுக்கு வாங்கக்கூடியது, அக்கௌண்டிங். இட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் மெஷரிங் ஆஃப் அக்கௌண்டிங். எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஐடென்டிஃபை த பர்சன், என்ன ஒரு பர்சன் யார், என்ன அக்கௌண்ட் அப்படின்னு என்ன பண்ணுறோம் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். கேபிட்டல் முதல், டிராயிங் எடுப்பு, என்ன பண்ணுறோம் பிஸ்னஸ் பணம் எடுக்கிறது, வவுச்சர் அதாவது இடாப்புன்னு சொல்லுவோம் தமிழில், பணத்துக்கு வந்து என்ன பண்ணுறோம் ரெசிப்ட் கொடுக்குறோம், இந்த இன்வாய்ஸ். அதே போல் சரக்குகள், குட்ஸு, பர்ச்சஸ் வந்து வாங்குறது, அதான் இப்போ வாங்குறது கொள்முதல்னு சொல்லுவோம், கொள்முதல், பர்ச்சஸ் ரிட்டர்ன், கொள்முதல் திருப்போம், சேல்ஸு விற்பனை, சேல்ஸ் ரிட்டர்ன் விற்பனை திருப்போம், ஸ்டாக்கு அது தெரியும் உங்களுக்கு. அதே போல் இன்கம் வருமானம், எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்பென்சஸ் செலவு, அசட்டு எதெல்லாம் வந்து நமக்கு சொத்து, லயபிலிட்டிஸ் என்னென்ன பொறுப்புகள் இருக்குது. அதே போல் டெபிட்டாஸ் எதெல்லாம் யாரெல்லாம் டெபிட்டாஸ், கிரெடிட்டாஸ் கடனாளிகள், அதே போல் பேட் டெபிட்ஸ் வாரா கடன்கள். இது எல்லாம் தான் நம்ம வந்து அக்கௌண்டிங்கில் முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய வார்த்தைகள். அக்கௌண்டிங் பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜி. ஓகே, நெக்ஸ்ட்டு பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜி. ஓகே, நெக்ஸ்ட்டு பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங். கணக்கினுடைய பிரிவுகள் என்னென்ன இருக்குது? ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், ஹியூமன் ரிசர்ச் அக்கௌண்டிங். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்னாக்கா நிதி சம்மந்தப்பட்டது, நிதியியல் கணக்கு, நிதிநிலை கணக்கியல் சொல்கிறோம். இதில் நிதி நடவடிக்கைகள் என்னென்ன ஃபண்டு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட நடவடிக்கை எல்லாத்தையும் பதிவு பண்ணுறோம். இது வந்து நமக்கு என்ன வருமான வரிக்கும், இருப்புநிலை குறிப்புக்கு, லாப நட்ட கணக்கீடுலாம் பயன்படுத்தக்கூடியது, அதுக்கு பயன்படுது. ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு நிறுவனத்தினுடைய நிதிநிலையை கண்டுபிடிக்க பயன்படுது. அடக்க விலை கணக்கியல், தட் இஸ் காஸ்ட் அக்கௌண்டிங். பொருள் மற்றும் சேவை இருக்குனாக்கா அதில் வந்து என்ன அடக்கம் இருக்குது, அடக்க விலை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு, வகைப்படுத்துவதற்கு, இது முடிவு செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய கணக்கு அடக்க விலை கணக்கியல். மேலாண்மை கணக்கியல் அப்படிங்கிறது என்னென்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னாக்கா கணக்கியல் தகவலை நிர்வாகத்துக்கு தருவதற்காக மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்மளுடைய இன்ஃபர்மேஷன், அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை கம்பெனியோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் மேலாண்மை கணக்கியல் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணால் மேலாண்மை வந்து நிர்வாக பணிகளை வந்து முடிவு எடுப்பதற்கு ஏதுவாக இந்த அக்கௌண்ட் பயன்படுது. அப்புறம் சமூக சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னாக்கா சமூக பொறுப்பு கணக்கியல் அப்படிங்கிறது இது வணிக நிறுவனங்கள் மற்றும் இந்த நிறுவனத்தினுடைய தகவல்களை வந்து வெளியில், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா சுற்றுப்புறம் மாசு, சமூக நலன் சார்ந்த நன்மைகள், அல்ல உள்கட்டமைப்பு வளர்ச்சி, இதுக்கெல்லாம் வந்து இந்த நிறுவனங்களுக்குள்ள சமூக பொறுப்பின் காரணங்களை உருவாக்குகிறது. அதே போல் ஹியூமன் ரிசர்ச் மனிதவள கணக்கியல் அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தில் அதில் முக்கியமானது மனித வளம் தான். மனித வளத்தை செய்த முதலீடு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை அளவிட்டு
அறிவிக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து என்னன்றதை நம்ம தெரியப்படுத்துறதுக்கு பயன்படுகிறது தான் அந்த கணக்கியல், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், கணக்கினுடைய அடிப்படை என்னென்ன. இது பார்த்தீங்கன்னாக்கா ரொக்க நடவடிக்கை கேஷ் பேசிஸ், அக்யூரல் அது மெர்கண்டைல் வணிக சம்மந்தப்பட்டது, அது அடிப்படையாக கொண்டது. இது ரெண்டும் மிக்ஸ் ஆனது, ரொக்க நடவடிக்கை நிகழ்வு அடிப்படையில் அது வணிக நடவடிக்கையில் கலப்பு ரெண்டும் கலந்தது, கலப்பின் அடிப்படை, கலப்பு அல்லது கலப்பின் அடிப்படை, மிக்சடு ஆர் ஹைப்ரிட் பேசிஸ் சொல்கிறோம். ஸோ இந்த கேஷ் பேசிஸ் அப்படின்னாக்கா பணம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எல்லாமே எதுலாம் அக்கௌண்டிங் அப்படின்னாலே இட் இஸ் கால்டு ஒன்லி கேஷ் சம்மந்தப்பட்டது தான், ரொக்க நடவடிக்கை தான். வருமானத்துக்கு அதாவது ரொக்கமாக பெற்றிருக்கலாம், இன்கம் வந்துருக்கலாம், நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்ம கேஷாக சேவ் பண்ணியிருக்கலாம், இல்லை என்ன சொத்து வாங்கியிருக்கலாம், அசட் வந்து பை பண்ணியிருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ரொக்க நடவடிக்கை கேஷ் பேசிஸ். வணிக நடவடிக்கை எப்படின்னா மெர்கண்டைல் என்னென்ன பேசிஸில் இருக்குது அப்படின்னாக்கா, அதாவது இந்த இயருக்கு உண்டானது வருமானம் வந்து ரொக்க நடவடிக்கையாக இருக்கணும். வருமானத்தை வந்து நம்ம காசு கொடுத்து இந்த வருஷத்துக்கு வாங்கிக்கலாம், இல்லை செலுத்த வேண்டிய தொகையை வந்து ஏற்கனவே செலுத்தியிருக்கலாம், இல்லை மறுபடியும் இந்த வருஷத்துக்கு அதாவது சொத்து வாங்க ரொக்கம் செலுத்தியிருக்கலாம், இல்லை செலுத்தப்பட வேண்டியதாக இருந்து ஏற்கனவே செலுத்த வேண்டியதாக இருந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இது எல்லாமே பிஸ்னஸ்க்காக நம்ம என்னென்ன ரொக்கங்களை பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் வந்து கேஸ் அதாவது வணிக நடவடிக்கைகள் சொல்கிறோம், வணிகத்தை அடிப்படையில். இது ரெண்டும் சேர்ந்துருக்கலாம், ரொக்க அடிப்படை மற்றும் நிகழ்வு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்ட ரெண்டும் இணைந்து இருக்கக்கூடியது தான் கலப்பின் அல்லது கலப்பின் அடிப்படை அப்படின்னு சொல்கிறோம். இதான் வந்து முக்கியமாக நம்ம இந்த கணக்கியலில் வந்து நமக்கு தேவையான நடவடிக்கைகள் முக்கியமானதாக, அதாவது கணக்கில் அடிப்படை பேசிக் அக்கௌண்டிங் தான். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா அதான் நம்ம அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யாரெல்லாம் யூசர், என்னுடைய யூசர் யார், இன்டர்னல் யூசர் அண்ட் எக்ஸ்டர்னல் யூசர். ஹூ ஆர் த இன்டர்னல் யூசர்ஸ்? ஓனர், மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயீஸ் ஆர் த இன்டர்னல் யூசர்ஸ். அவங்களாம் என்ன பயன்படுதுன்னா இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் என்னத்தை கொடுக்குது, என்ன பெனிஃபிட்டு, என்ன லாஸு, நம்மளுடைய லிக்விடிட்டி என்ன இருக்குது, கேஷ் லிக்விடிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, லிக்விடிட்டி கேஷ் என்ன இருக்குது, நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த நிர்வாகத்திற்கும் எம்ப்ளாயீஸுக்கும் இன்டர்னலாக இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, நம்ம பதிவு பண்ணக்கூடிய அக்கௌண்டிங். எக்ஸ்டர்னலாக யார் யார் நமக்கு கடன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, கிரெடிட்டார்ஸ் அண்ணா, அப்புறம் ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூட்டு நிதி நிறுவனங்கள், நம்மளுடைய ஷேர் ஹோல்டர்ஸ், நம்மளுடைய கஸ்டமர், இவங்களுக்கெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் அத்தாரிட்டி, கவர்மெண்ட்டுக்கு, இல்லை நமக்கு ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க அந்த ரிசர்ச்சர்ஸ்க்கு, ஜென்ரல் பப்ளிக்கு, இதெல்லாம் வந்து தகவலை கொடுக்கக்கூடியதாக அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது. யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இவங்கலாம் இன்டர்னல் யூசர்ஸ் அண்டு எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் யாருன்னா கிரெடிட்டார்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், இன்வெஸ்டர்ஸ், கஸ்டமர்ஸ், இதெல்லாம் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டு, ரிசர்ச்சர்ஸ், ஜென்ரல் பப்ளிக், இதெல்லாம் வந்து இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனுடைய எக்ஸ்டர்னல் யூசர்ஸாக இருக்காங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் கம் டு த லாஸ்ட் பாயிண்ட், ரோல் ஆஃப் அக்கௌண்டன்ட். ஸோ அக்கௌண்டன்ட், வாட் இஸ் த ரோல் ஆஃப் அக்கௌண்டன்ட்? He is the record keeper. He is providing the information about the accounting for company. He is not only the providing information, he is the financial advisor for the company. He is the tax manager. ஸோ நம்மளுடைய சொத்துக்கு வந்து என்ன பண்ணோம்னாக்கா ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடியவர் தான், ப்ரொடக்டர் ஆஃப் த பிஸ்னஸ் அசட்ஸ், பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர், தகவலை வந்து மக்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கார். ஸோ இது எல்லாமே வந்து யாருனாக்கா ரோல் ஆஃப் அக்கௌண்டன்ட். இப்போ நீங்களே ஒரு அக்கௌண்டண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் கம்பெனியுடைய அக்கௌண்டண்டாக இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, இந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்பீங்க. உங்கள்கிட்ட தான் என்ன பண்ணுவாங்க கம்பெனி வந்து என்ன நிலைமை இருக்குது, ஏன்னா ஆல் த டிரான்சாக்ஷன் நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க. இப்போ என்னுடைய இருப்பாய்வு பண்ணுறீங்க, ட்ரையல் பேலன்ஸ் பார்க்க போகிறீங்க, பின்னாடி இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய பொறுப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தீஸ் ஆர் த ரோல் ஆஃப் அக்கௌண்டன்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுங்கள், ஒவ்வொரு பக்கமாக லேர்ன் பண்ணுங்கள், ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலனாக்கா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்ன உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குதோ அது சொல்கிறேன், நல்லா டீப்பாக கொஞ்சம் பார்ப்போம். ஸோ நிறையா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கொடுக்க முடியுது, வீடியோ வந்து பெருசாகிடும் அப்படின்னால. ஓகே, எனிஹேவ், தேங்க்யூ. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஸோ நெக்ஸ்ட் லெசனில் மீட் பண்ணுங்கள். ஓகே.